வணக்கம். நாம தேர்தல வெறும் எண்களா பாக்குறதில்ல. ஒவ்வொரு வாக்கும் ஒரு கதை சொல்லுது. அது மக்களோட நம்பிக்கை, சில சமயம் ஏமாற்றம், அவங்களோட தேவைகள், இது எல்லாத்தையும் காட்டுற ஒரு கண்ணாடி. இன்னைக்கு நாம தியாகராய நகர் தொகுதிக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். டேட்டாவை வச்சு அங்க இருக்கிற மக்களோட உண்மையான கதைய புரிஞ்சுக்க போறோம். இது வெறும் அரசியல் ஆய்வு கிடையாது, இது ஒரு நல்ல ஆளுமைக்கான ஒரு வரைபடம். சரி, நம்மளோட இந்த ஆய்வுல என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓட்டம் பாத்துரலாம். முதல்ல அந்த தொகுதியோட நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். அப்புறமா எலெக்ஷன் டேட்டா நமக்கு சொல்ற 3 முக்கியமான சிக்னல்ஸ் என்னன்னு ஆராய்வோம். ரிசல்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற காரணிகளை பிரிச்சு மேய்ந்து வரலாற்று போக்குகளையும் பார்த்து கடைசியா இந்த டேட்டா அடிப்படையில ஒரு நல்ல ஆளுமைக்கான செயல் திட்டத்தை எப்படி உருவாக்குறதுன்னு பாப்போம். வாங்க உள்ள போகலாம். தியாகராய நகர் சென்னையோட இதய பகுதின்னு சொல்லலாம். இது வெறும் ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார இன்ஜின். முழுக்க முழுக்க ஒரு அர்பன் தொகுதி. இங்க வணிகமும் கலாச்சாரமும் ஒன்னோடொன்னு பின்னி பிணைஞ்சிருக்கு. முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 10,000 கோடி ரூபாய். ஆமாங்க, டி நகரோட ரீட்டைல் பகுதியில மட்டும் ஒரு வருஷத்துக்கு நடக்கிற வர்த்தகம் இது. இது வெறும் பணம் இல்ல, ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்வாதாரம் இதுல அடங்கியிருக்கு. இந்த தொகுதியோட பொருளாதார சக்தி எவ்வளவு வெளுசுன்னு இது ஒன்னே போதும் சொல்றதுக்கு. அப்போ இங்க யார் இருக்காங்க? செட்டியார் மாதிரியான பெரிய வணிக சமூகங்கள், பிராமணர்கள், அப்புறம் ஒரு பெரிய மிடில் கிளாஸ், அதாவது முன்னேறணும் துடிக்கிற ஒரு கூட்டம். இங்க கிராமங்கள்ல பாக்குற மாதிரி சாதி கணக்குகளை விட நகரத்துக்கே உரிய லட்சியங்களும் தேவைகளும் தான் முக்கியமா இருக்கு. இது ஒரு ரொம்பவே நவீனமான துடிப்பான வாக்காளர் தளம். ஆனா இந்த பிரம்மாண்டமான வர்த்தக வெற்றிக்கு கீழே உண்மையில என்னதான் நடக்குது? அந்த பளபளப்பான ஷோரூம்களுக்கு பின்னாடி சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கு? இங்கதான் கதையில ஒரு முக்கியமான திருப்பம் வருது. இங்கதான் அசல் பிரச்சனை ஆரம்பிக்குது. பாருங்க, பிரச்சனைகளின் பட்டியல் ரொம்ப பெருசு. குடிதண்ணீர்ல கழிவுநீர் கலக்கிற மோதிலால் தெரு சம்பவம் மாதிரி தொடர்ச்சியான குடிமை பிரச்சனைகள், வருஷக்கணக்கா தாமதமாகிற மேம்பாலங்களால ஏற்படுற டிராஃபிக் ஜாம், வியாபாரத்தையே முடக்கிற அளவுக்கு பார்க்கிங் பற்றாக்குறை, இது எல்லாத்துக்கும் மேல படிச்ச இளைஞர்கள் மத்தியில சரியான வேலை இல்லாத நிலைமை. இவ்வளோ பெரிய பொருளாதாரம் இருக்கிற ஒரு இடத்துல மக்களோட வாழ்க்கை தரம் ஏன் இப்படி இருக்கு? இதுதான் முக்கியமான கேள்வி. சரி, இந்த சூழல்ல எலெக்ஷன் ரிசல்ட் நம்பர் நமக்கு என்ன சொல்ல வருது, அங்கிருந்து நமக்கு என்ன சமிக்ஞை கிடைக்குதுன்னு பாப்போம். நாம ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய 3 சிக்னல்ஸ் இருக்கு. முதல் சிக்னல், ரொம்ப ரொம்ப முக்கியமான சிக்னல் இதுதான் 137. வெறும் 137 ஓட்டு வித்தியாசம். 2021 அசெம்பிளி எலெக்ஷன்ல வெற்றி தோல்வியை தீர்மானிச்சது இந்த சின்ன நம்பர் தான். இதை நாம ஒரு வெற்றின்னு சொல்ல முடியாது, இது ஒரு எச்சரிக்கை மணி. தொகுதி சரிபாதியா பிளவுபட்டு இருக்கு, அரசியல் நம்பிக்கை ரொம்பவே பலவீனமாய் இருக்குங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. இந்த சாட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே அளவுல வாக்கு வங்கி. 0.1% வித்தியாசம்ங்கிறது ஒரு பெரிய மக்களாணையா ஏத்துக்க முடியாது. இதுக்கு அர்த்தம் வாக்காளர்கள் 2 பெரிய கட்சிகளுக்கு நடுவுல ஆழமா பிரிஞ்சிருக்காங்க. ஒரு சில 100 ஓட்டுகள் அந்த பக்கம் இந்த பக்கம் மாறினா கூட ரிசல்ட்டே தலைகீழா மாறிடும். 2வது சிக்னல், இத நாம நலத்திட்ட சோர்வுன்னு சொல்லலாம். அதாவது மக்களுக்கு இப்ப வெறும் இலவசங்கள் மேல ஒரு சலிப்பு வந்துருச்சு. மானியம், இலவசம் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இப்ப ரோடு, தண்ணி, நல்ல ஸ்கூல்ஸ் மாதிரி கண்ணுக்கு தெரியற வளர்ச்சி தான் தேவைப்படுது. இலவசங்களை விட மேம்பட்ட வாழ்க்கை தரத்தை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அடுத்து 3வது சிக்னல், இதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னு. இந்த டோனட் சார்ட் ஒரு புது சக்தியை நமக்கு காட்டுது. திமுக அதிமுகவுக்கு வெளியில கிட்டத்தட்ட ஒரு 18% ஓட்டுகள் இருக்கு. மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி, நோட்டான்னு பிரிஞ்சு கிடக்குது. இவங்க எந்த ஒரு கட்சிக்கும் கட்டுப்பட்ட வாக்காளர்கள் கிடையாது. அப்போ இந்த 18% யாரு? இவங்க தான் கேம் சேஞ்சர்ஸ். இளைஞர்கள், புதுசா தொழில் தொடங்கினவங்க, சிஸ்டம் மாறணும்னு நினைக்கிறவங்க. இவங்க யாருக்கும் விசுவாசமா இருக்க மாட்டாங்க. யார் வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அடுத்தடுத்த தேர்தல்களோட முடிவை தீர்மானிக்க போறது இந்த 18% பேர் தான். இவங்கள புரிஞ்சுக்கிறது தான் வெற்றிக்கான சாவி. சரி, இப்ப நாம தனிப்பட்ட வேட்பாளர்களை குறை சொல்றதை விட்டுட்டு சிஸ்டம் லெவல்ல என்ன பிரச்சனைன்னு அனலைஸ் பண்ணலாம். இந்த இழுபறி நிலைக்கு காரணம் என்ன? இந்த தேர்தல் முடிவுங்கிறது தனிப்பட்ட வேட்பாளர்களை பத்தினது இல்ல, அது அவங்க சார்ந்து இருக்கிற அரசியல் அமைப்புகளை பத்தினது. இந்த ஒப்பீட்டை பாருங்க, உங்களுக்கே புரியும்.
இப்ப திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஆளுங்கட்சி, ஒரு பெரிய அரசியல் பாரம்பரியம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு பிளஸ். ஆனா இன்னொரு பக்கம் மக்களுக்கு கொடுத்த அடிப்படை வசதி வாக்குறுதியை நிறைவேத்தலைங்கிற ஒரு அதிருப்தி, ட்ரஸ்ட் ஸ்கோர் ரொம்ப கம்மி. அதே சமயம் அதிமுகவுக்கு ஒரு 40% உறுதியான வாக்கு வங்கி இருக்கு, ஒரு பாரம்பரிய தொண்டர்படை இருக்கு. ஆனா அந்த 18% புது வாக்காளர்களை அவங்களால உள்ள இழுக்க முடியல. சோ 2 பேருமே மக்களோட முக்கியமான பிரச்சனைகளை தீர்க்க தவறிட்டாங்க. இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒரு ஓட்டுங்கிறது வெறும் நம்பர் இல்ல, அது ஒரு மனுஷனோட குரல். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து நாம அதை கேட்கணும். தண்ணி, சாக்கடை மாதிரி அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காத போது அது ஒரு தனி மனுஷனோட கண்ணியத்தை காயப்படுத்துற மாதிரி. இது நம்ம அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுக்கற ஒரு அடிப்படை மதிப்பு. ஓகே, கொஞ்சம் பின்னோக்கி போய் வரலாறு நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். முந்தைய தேர்தல் டேட்டாவை பார்த்தா காலப்போக்குல வாக்காளர்களோட மனநிலை எப்படி மாறிட்டே வந்திருக்குன்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்க பாருங்க, 2016ல அதிமுக ஜெயிக்கிறாங்க, 2021ல திமுக. இதுலேருந்து என்ன தெரியுது? தியாகராய நகர் தொகுதி எந்த கட்சிக்கும் சொந்தமான கோட்டை கிடையாது. இங்க விசுவாசங்கிறது நிபந்தனைக்கு உட்பட்டது. யார் நல்லா வேலை செய்றாங்களோ அவங்க பக்கம் மக்கள் சாய்வாங்க. இது ஒரு நிலையற்ற ஆனா ரொம்பவே புத்திசாலித்தனமான வாக்காளர் தளத்தை காட்டுது. இன்னொரு டேட்டா பாயிண்ட் இருக்கு, அதையும் நாம கவனிக்கணும். வாக்குப்பதிவு சதவீதம் 2016ல 57.9% இருந்தது, 2021ல 56.4% குறைஞ்சிருக்கு. இது பார்க்கறதுக்கு சின்ன சரிவு மாதிரி தெரியலாம், ஆனா இது வாக்காளர்கள் மத்தியில ஒரு விதமான சலிப்பு அல்லது ஏமாற்றம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா இருக்கலாம். சிஸ்டம் மேல மக்களுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டு வருதா? சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இதுக்கு தீர்வு என்ன? வெறும் பிரச்சனையை மட்டும் சொல்றதுல அர்த்தம் இல்ல, டேட்டாவை வச்சு ஒரு ஆக்ஷன் பிளான, ஒரு ஆளுமைக்கான வரைபடத்தை எப்படி உருவாக்குறதுன்னு இப்ப பார்க்கலாம். நாம இத ஹை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்னன்ஸ்னு சொல்லலாம். அதாவது செய்யற செலவுக்கு மக்களுக்கு அதிகபட்ச பலன் கிடைக்கணும். அதுக்கு 3 விஷயத்துல கவனம் செலுத்தினா போதும். 1 தொழில், அதாவது வேலைவாய்ப்பு. 2 உள்கட்டமைப்பு. 3 நலத்திட்டங்கள். ஆனா இது வெறும் இலவசங்கள் இல்ல, மக்கள் மேல உண்மையாவே அக்கறை இருக்குன்னு நிரூபிக்கிற மாதிரியான நலத்திட்டங்கள். இதுதான் மக்களோட தேவைகளை நேரா போய் சந்திக்கிற அணுகுமுறை. இது வெறும் பேச்சோட நிக்கிற திட்டம் இல்ல, இதுக்கு ஒரு தெளிவான பட்ஜெட் இருக்கு. பாருங்க, 10 கோடி ரூபாயில ஒரு அர்பன் ஸ்கில் சென்டர், 100 கோடி ரூபாயில ஒரு மல்டி லெவல் பார்க்கிங் காம்ப்ளெக்ஸ், 60 கோடி ரூபாயில முடிக்காம நிக்கிற மேம்பால வேலைய முடிக்கிறது, 50 கோடி ரூபாயில வடிகால் அமைப்ப முழுச சரி செய்யறது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தெளிவான காசு கணக்கு போட்டு தீர்வு. ஆனா பாருங்க, ஒரு நல்ல திட்டம் இருந்தா மட்டும் போதாது, அத சரியான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்க மொழியில பேசணும், வணிகர்கள் கிட்ட போய் பிசினஸ்க்கு உதவுற சீர்திருத்தங்கள் பத்தி பேசணும், படிச்சவங்க கிட்ட ஸ்மார்ட் சிட்டி ஆளுமை பத்தி பேசணும், தலித் சமூகங்களுக்கு சமூக நீதி, பெண்களுக்கு பாதுகாப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புன்னு ஒவ்வொருத்தரோட தேவைக்கும் இந்த திட்டம் எப்படி பதில் சொல்லுதுன்னு விளக்கணும். நாம இப்ப இருக்கிறது ஒரு டிஜிட்டல் உலகம். மக்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா அந்த உரையாடல் நம்பிக்கை மேல கட்டப்படணும். அவங்களோட பிரைவசிக்கு நாம மரியாதை கொடுக்கணும். அவங்க சம்மதம் இல்லாம எதையும் செய்யக்கூடாது. இது நம்ம சட்டங்கள் சொல்ற வழிகாட்டுதல். இதை நாம எப்போ மனசுல வச்சுக்கணும். சரி, நாம இப்போ இந்த ஆய்வோட இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த டேட்டா எல்லாம் சேர்ந்து நமக்கு சொல்ற கடைசி செய்தி என்ன? இது ஒரு எச்சரிக்கை, அதே நேரத்துல ஒரு தொலைநோக்கு பார்வையும் கூட. 137 ஓட்டு வித்தியாசம். இது சாதாரண விஷயம் இல்ல. இது உதவி கேட்டு மக்கள் எழுப்புற ஒரு அமைதியான அழறல், ஒரு மெல்லிய அழறல், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. எங்க பிரச்சனைகளை தீருங்க, எங்க வாழ்க்கைய மாத்துங்கன்னு கேக்குறாங்க. நம்ம தலைவர்கள் காதுல இது விழுதுதா இல்லையா? இந்த மெல்லிய குரல் ஒரு பெரிய புயலா மாறுறதுக்கு முன்னாடி அங்க செவிசாய்க்கணும். இதுதான் தியாகராய நகர் தொகுதி நம்மகிட்ட கேக்குற கேள்வி. நீங்க மக்களுக்கான தலைவரா உருவாகி உங்க தொகுதிய மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா blueprintstrategies.ai தொடர்பு கொள்ளுங்க. இமெயில் ஐடி mgr@blueprintstrategies.ai அல்லது 08042041602 என்ற எண்ணுக்கு கால் பண்ணுங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்